தண்ணீர் திறந்து வைத்தார். மேலும் அரசு விழாவில் ரூபாய் 1649 கோடியில் புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்ட பணிகளை திறந்து வைத்து அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் விதமாக தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு வருகை புரிந்து கல்லணையில் இருந்து விவசாயத்திற்காக தண்ணீரை திறந்து வைத்தார். மேலும் தஞ்சாவூர் மாவட்ட போக்குவரத்து துறை சார்பில் புதிய விரிவான மினி பஸ் திட்டத்தை துவக்கி வைத்தும் அரசு விழாவில் ரூபாய் 1194 கோடியில் புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்ட பணிகளை திறந்து வைத்து அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். சென்னை மாநகரில் 6.04 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிறுவப்பட்டுள்ள 50 கட்டணமில்லா குடிநீர் வழங்கும் தானியங்கி இயந்திரங்களை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக தொடங்கி வைத்தார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். சென்னை வள்ளுவர் கோட்டம் ஐயன் வள்ளுவர் அரங்கில் மாற்றுத்திறனாளி ஒருங்கிணைப்பு குழு சார்பில் உள்ளாட்சி பொறுப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு பங்கேற்புரிமை வழங்கி சமூக நீதியை நிலைநாட்டிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி பாராட்டினார்கள். மேலும் அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் மேனுபேக்சர் அசோசியேஷன் சார்பில் 16வது சர்வதேச இயந்திர கருவிகள் கண்காட்சியை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இருந்து வேலூர் மாவட்டத்திற்கு வருகை புரிந்து 197.81 கோடி செலவில் கட்டப்பட்டுள்ள அரசு வேலூர் பல்நோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையை திறந்து வைத்தார். மேலும் திருப்பத்தூர் மாவட்டத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் 174 கோடியே 39 லட்சம் ரூபாய் செலவில் 90 முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்தும் 273 கோடியே 83 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அரசு நலத்திட்ட உதவிகளை 1,168 பயனாளிகளுக்கு வழங்கினார்.